أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நலவட்டமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு உலகத்தை அறிந்து கொள்வோம். அருமையானவர்களே, அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அதே போன்று அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் உலகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில உலகத்தை பற்றியே பாடம் நடத்தியிருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் இந்த உலகத்தில் வாழுகிற அத்துணை பேர்களுக்கும் உலகம்டா என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அவ்வளவு தூரத்துக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். எனவே சரியாக உலகத்தை தெரிந்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் மிக சரியாகவே வாழ்ந்திருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாகவே அமைந்திருக்கிறது. அதனால்தான் பல அர்ப்பணிப்புகளுக்கும் அவர்கள் தன்னை தயார்படுத்தி இருக்கிறார். அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தை குர்ஆனிலே அறிமுகப்படுத்துகிறான் என்பதை நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ் அவ்வளவு அற்புதமாக ஒவ்வொரு வசனங்களிலும் தெரிவிக்கிறான். பொதுவாக துனியா என்கிற அரபி வார்த்தைக்கு நம்ம உலகம் என்று சொல்கிறோம். உள்ளபடியாக துனியா என்றாலே அர்த்தம் அது மிக அற்பம் என்கிற ஒரு வார்த்தையில், அதுனா அற்பம் என்கிற ஒரு வார்த்தையினுடைய மூலச்சொல்லில் இருந்தான் வந்தது. அப்ப துனியா என்று சொன்னாலே அதற்கு பேரே அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான், அற்பமானது. அப்படி நம்ம தெளிவாக புரிந்து கொண்டால், நம்ம இப்ப நம்முடைய புரிதலுக்காக வேண்டி துனியா என்றால் உலகம் என்று சொல்கிறோம், இல்லை என்றால் துனியா என்றால் அற்பமானது என்ற அர்த்தத்தை நாம் முதல்ல விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ் எப்படி துனியாவை பற்றி சொல்கிறான் பாருங்கள். ஒத்ரிப லஹும் மஸலல் ஹயாத்தி துனியா கமாஇன் அன்ஸல்னாஹு மினஸ் ஸமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், துனியாவுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் சொல்லட்டுமா? அப்படி உலக வாழ்க்கைக்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் அல்லாஹ்
நபியே அவர்களுக்கு உதாரணம் சொல்கிறான். கமாஇன் அன்ஸல்னாஹு மினஸ் ஸமா, வானத்திலிருந்து நாம் அனுப்பி வைக்கிற தண்ணீருக்கு உதாரணமாக இருக்கிறது. மொத்த உலகத்திற்கும் அல்லாஹ் சொல்லுகிற உதாரணம், மொத்த உலகமும் கமா அப்படின்ட்டால் ஒரு தண்ணீருக்கு உதாரணமாக இருக்கிறது. ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்தி, அது அந்த இறக்கப்பட்ட தண்ணீர் பூமியில் கலந்து அது பல பசுமையான செடி கொடிகளை அது முளைக்க செய்கின்றன. ஹஷீமன், அதற்கு பிறகு அது காய்ந்த சருகுகளாக மாறிவிடுகிறது. காற்றுகள் அடிக்கிற பொழுது அந்த சருகுகளை அது பறக்க செய்து விடுகின்றன. இதுதான் உலகம். ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அற்புதமா சொல்ல. இப்படி உலகத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி யாரெல்லாம் உலகத்தை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் அர்ப்பணிப்புக்கு தங்களை தயார் செய்து கொள்வார்கள். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு புரிய வைக்கிறான். இந்த உலகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அது இவ்வளவு தூரத்துக்கு உண்டான ஒரு அடிப்படையில் அற்பமானதாகவே இருக்கிறது. அதே போன்று இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், அதில் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறான், இஅலமு அன்னமல் ஹயாத்துத் துனியா. அல்லாஹ் ஆரம்பிக்கும் போதே சொல்கிறான், இஅலமு அன்னமல் ஹயாத்துத் துனியா, அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் முக்கியமான விஷயத்தை சொல்வதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய அந்த கட்டளை சொல்லுதான் இங்கு பன்மையாக சொல்கிறான். அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, நம்மல் ஹயாத்துத் துனியா லஐபுன் வலஹுன் வஸீனத்துன் வதஃபாகுரும் பைனக்கும் வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு ஒரு 5 விஷயங்களை இங்கு குறிப்பிட்டு சொல்கிறான். அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் என்பது லஐப். முதல்ல அல்லாஹ் சொல்றான் லஐப், அது விளையாட்டாகத்தான் இருக்கிறது. வலஹு, வேடிக்கையானது. இந்த உலகம் விளையாட்டானது, வேடிக்கையானது. வஸீனா, கவர்ச்சிகரமானது. அதனாலதான் நிறைய மயங்கி போய் விடுகிறோம். வஸீனா, கவர்ச்சிகரமானது. முதல்ல ஜீனா, கவர்ச்சி என்றாலோ புரிந்து கொள்ளுங்கள், பொய் உள்ள இருக்கிறது அர்த்தம். எல்லா கவர்ச்சிக்கும் உள்ள இருப்பது மர்மம் என்னவென்றால் அது போலி, போலியான ஒன்றுக்குத்தான் கவர்ச்சி. அல்லாஹ் சொல்லுகிறான் வஸீனா, இந்த மொத்த உலகமும் ஒரு கவர்ச்சி. அடுத்து சொல்கிறான் தஃபாகுர் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் பெருமை அடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்துல என்ன செய்ய முடியும்? பெருமை அடித்துக் கொள்ள முடியும். பொருளாதாரம், குழந்தை செல்வங்களை அதிகப்படுத்துவதின் நோக்கமாக இருக்கும். இந்த 5 தான் உலகம். இவ்வளவுதான் உலகம். இப்படி உலகத்தை புரிந்து கொள்ளுங்களேன். இப்படி புரிந்து கொள்கிற பொழுது உங்களுடைய எண்ணம் இதை தாண்டி இருக்கும். வெறும் கவர்ச்சி என்கிற போலிக்கும், வெறுமன பெருமை அடைப்பதற்கும், வெறுமன அதிகப்படுத்துவதற்கும், வீணுக்கும் விளையாட்டுக்கும் தான் இந்த உலகம் என்றால், அந்த உலகம் எதற்கு எனக்கு பெரிதாக தெரிய வேண்டும்? அதை விட சிறந்தது ஆகிரத் என்கிற அந்த சிந்தனை வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சொல்கிறான். இப்படி 5 விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு உலகத்திற்கு உதாரணம் சொல்லட்டுமா? அல்லாஹ் சொல்கிறான். மொத்தத்தில் இந்த 5க்கும் உதாரணம் சொல்லட்டுமா? மொத்த இந்த உலகம் கவர்ச்சி இவைகளை உள்ளடக்கிய இந்த உலகத்திற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் கமஸலி கைஸின் அஅஜபல் குஃபார், இந்த மொத்த உலகமும் அது பெய்கின்ற மழைக்கு உதாரணமாக இருக்கிறது. மழை பொழிகின்றதே அதுக்கு உதாரணமாக இருக்கிறது. அஅஜபல் குஃபார நபாதுஹு சும்ம யஹீஜு, அந்த மழை பொழிகிற பொழுது அதை பார்த்து விவசாயி சந்தோஷம் அடைகிறார். காரணம், பசுமையான அவனுடைய விவசாயம் பசுமையாக இருக்கிறது, அதனால் சந்தோஷம் அடைகிறான். சும்மா யஹீஜ், அடுத்து அது காய்ந்து போய் விடுகிறது. பசுமையாக இருக்கிறது, அதற்கு பிறகு சில காலங்களில் காய்ந்து போய் விடுகிறது. ஃபதராஹு, நபியே நீங்க பாப்பீங்க, முஸ்ஃபர்ரா, அது மஞ்ச நிறத்துக்கு ஆகி விடுகிறது. பசுமையா இருந்தது, ஆனால் மஞ்ச நிறத்துக்கு ஆகிவிட்டது. அதற்கு பிறகு என்ன நடக்குது தெரியுமா? சும்ம யகூனு ஹுதாமா, அதற்கு பிறகு ஹுதாமாவாக மாறி, ஹுதாமான கூளும் குப்பைகளாக, ஜுபாலாவாக மாறிவிடுகிறது. இவ்வளவுதான். இதான் உலகம். ஒஃபில் ஆகிரத்தி அதாபுன் ஷதீத், இப்படியான போலியான இந்த உலகத்தில் மூழ்கியவனுக்கெல்லாம்
கடுமையான வேதனை இருக்கிறது. மக்ஃபிரத்து மினல்லாஹி வ ரிதுவான், இதை சரியாக புரிந்து நடப்பவருக்கு மன்னிப்பும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் இருக்கிறது. வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தஅல் குரூர், இந்த உலகம் என்ன தெரியுமா, வெறும் இன்பமும் ஏமாற்றமும் தான். இப்படி உலகத்தை புரிந்து கொள்ளுங்க. இப்படிதான் நம்ம புரிஞ்சிருக்கிறோமா? உலகமே நமக்கு பெரிதாக தெரிகிறது. இப்படித்தான் உலகத்தை புரிந்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி புரிந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பாடம் பெற்ற சஹாபாக்கள் உலகத்தை இப்படி புரிந்தார்கள். அல்லாஹ் சொல்வதை போன்று புரிந்தார்கள். இது வெறுமனே கவர்ச்சிகரமானது. லஐபு லஹு ஸீனா தஃபாகுர் தகாசுர், இதான் உலகம். இப்படி புரிந்திருந்தார்கள். அதனால் அவைகளெல்லாம் பார்ப்பதற்கு பசுமையாக இருக்கிறது. கொஞ்ச நாள் போயிட்டா யஹீஜ், அது மஞ்ச நிறத்திற்கு காய்ந்து சருகுகளாக மாறிவிடுகிறது. அது எப்படியோ அது மாதிரித்தான் மொத்த உலகமும், இந்த கவர்ச்சிகளும் அப்படித்தான். மத்தா ஒரூர் அப்படின்றால, இந்த உலகம் மத்தா வெறும் இன்பம், ஒரூர் ஏமாற்றம், இவ்வளவுதான் இந்த உலகம். இப்படி உலகத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி உலகத்தை புரிகிற பொழுது உள்ளபடியாக நம்முடைய வாழ்க்கை ஆகிரத்தை நோக்கி இருக்கும். ஆகிரத்து நமக்கு பெரிதாக தெரியும். இங்கு பதவி சண்டை என்பது கிடையாது. இப்படிப்பட்ட உலகத்தை ஆசித்து எவனும் பதவி சண்டைக்கு போக மாட்டான். இப்படியான உலகத்தை ஆசைப்பட்டு எவனும் பொருளாதாரத்திற்கு மோசடி செய்ய மாட்டான். இப்படியான உலகத்தை ஆசைப்பட்டு யாரும் தப்பான காரியங்களில் ஈடுபட மாட்டான். அனைத்தும் போலியானது. மத்தா குரூர், உன்னை ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறது என்கிற அந்த சிந்தனை வந்துவிடும். அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மாணவர்களுக்கு இப்படியே பாடம் நடத்துகிறார். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தை கற்றார்கள் அல்லாஹ்வின் புறத்தின் மூலமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உலகத்தை பற்றி பாடம் நடத்தினார்கள். சஹாபாக்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தை பற்றி சொல்றாங்க. ஒரு மாணவர் ரொம்ப கவலையாக இருக்கிறார். உலகத்தினுடைய இன்பத்தில் பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கவில்லையே என்பதற்காக அந்த இழப்புகளை எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க நிறைய பேர் கவலையில் சிக்குண்டாய் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆறுதல், உலகத்தை நீங்க அற்பமா நினைங்க. துனியா என்றாலே அற்பம் என்று இருக்கிற பொழுது அற்பத்திற்காக வேண்டி எதற்காக நீங்கள் கவலைப்படுகிறீர்? இப்படி நினைத்து பாருங்கள். உங்களுடைய ஆத்மாவோடு இப்படி பேசி பாருங்கள். உங்களையே நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அழகாக தன்னுடைய மாணவர் கவலையில் உலகத்தினுடைய இழப்புகளை எண்ணி கவலைப்படக்கூடியவருக்கு அழகா சொன்னாங்க, அருமை மாணவரே, இந்த உலகத்தை புரிந்து கொள்ளுங்கள். 6 விஷயம் இந்த உலகத்துக்குள்ள உள்ளடக்கம். 6 விஷயம்தான் இந்த உலகத்துல. எதை இழப்புன்னு கவலைப்படுறீங்களோ மிஞ்சி மிஞ்சி போயிட்டு 6 விஷயங்கள். இந்த 6ல் ஒன்று உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும், அவ்வளவுதான். சொல்லட்டுமா? இந்த 6ஐயும் அலி ரலியல்லாஹு அன்ஹு விவரிக்கிறாங்க. அந்த 6ல் ஒன்று மஅகூல், மஷ்ரூப், 2வது மல்பூஸ், மஷ்மூம், மர்கூப், மன்கூஹ், இவ்வளவுதான். இந்த 6 தான் மொத்த உலகத்தினுடைய இன்பங்கள். இந்த 6க்காக வேண்டிதான் மனிதன் சண்டை போடுகிறான். இந்த 6க்காக வேண்டிதான் மனிதன் எந்த தியாகத்தையும் செய்கிறான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அது 6 என்ன தெரியுமா? ஒன்று மஅகூல், சாப்பிடுவதற்காக; மஷ்ரூப், குடிப்பதற்காக; மல்பூஸ், உடுத்துவதற்காக; மஷ்மூம், நல்ல நறுமணங்களை நுகர்வதற்காக; மர்கூப், வாகனிப்பதற்காக; மன்கூஹ், திருமணம் செய்வதற்காக. இந்த 6 விஷயங்களும் உள்ளடக்கும். மொத்த உலகத்திலும் மொத்த துனியாவிலும் இந்த 6க்காக பாடுபடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6ம் எவ்வளவு அற்பமானது என்பதை அழகாக சொல்கிறார். மஅகூல், உணவுன்னு எடுத்துக்கொண்டால் அந்த காலத்துல, இப்பவும் அப்படித்தான், சிறந்த உணவு என்று சொன்னால் அசல், தேன். தேனை உணவு வகையில சேர்க்கிறாங்க. அது தேன் மஷ்ரூப் இல்ல, மஅகூலுங்கிறாங்க. அப்போ நல்ல அழகிய சிறந்த ஆரோக்கியமான உணவு என்றார் அது தேனாக இருக்கிறது என்று தேனை சொல்லிட்டு, தேன் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? அது பிசிக்தி துவாபா, ஈயினுடைய கழிவு. இதுதான் உனக்கு உலகத்திலே சிறந்த உணவு.
இந்த உணவுக்குத்தான் நீ சண்டை போட்டுக் கொண்டாய். எத்தனை சண்டைகள் தெரியுமா உணவுக்காக? எத்தனை பிரச்சனைகள் செய்தாய் தெரியுமா? ஹராம் ஹலால்லாம் உனக்கு கவலையே இல்லாமல் இருந்தது. வெறும் மகக்கூலுக்காக வேண்டி, வெறும் சாப்பாடுக்காக வேண்டி சிறந்த உணவு என்று எடுத்துக்கொண்டால் தேன் தானே. கடைசியில் அந்த தேன் ரொம்ப அற்பமானது. அது ஈயினுடைய கழிவாக இருக்கிறது. தேனீக்களினுடைய கழிவுதான் ஜிக்கா. அரபுகள் இன்னைக்கு கூட சவுதி அரேபியாவினுடைய மொழி வழக்கில் ஜிக்கா என்று சொன்னால் மலத்துக்கு சொல்வாங்க. அந்த ஜுக்கத்து என்பது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமாக. சிரியாவில் போனா ஜுக்காவுக்கு வேற அர்த்தம். அது நடைமுறையில் உள்ள அர்த்தத்தை இங்கு அப்ப அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜிக்கா என்றால் கழிவு, மனிதனுடைய கழிவு, மலத்திற்கு சொல்வது. அது தேனி அதனுடைய கழிவை உனக்கு தருகிறது. அதுதானப்பா சிறந்த உணவு. இந்த உணவுக்காக வேண்டி என்ன சண்டையெல்லாம் போட்டுக் கொள்கிறார், புரிந்து கொள். அடுத்து சொன்னாங்க மஷ்ரூப், குடிபானம். குடிபானத்தில் உயர்ந்தது என்று சொன்னால் தண்ணீர். எல்லாத்துக்கும் பொதுவானது. மிருகங்களும் தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியாது. உனக்கு என்ன சிறப்பு வந்து விட்டது? நீ குடிக்கிற தண்ணியை தான் மிருகம் குடிக்கிறது. நீ குடிக்கிற தண்ணியை தான் பறவைகள் குடிக்கின்றன. நீ குடிக்கிற தண்ணியை தான் மற்ற ஜீவராசிகள் குடிக்கின்றன. குடிப்பானத்தில் உனக்கு என்னப்பா சிறப்பு வந்து விட்டது? எந்ததான் மிக தாகத்தில் இருக்கிற பொழுது எவ்வளவு சிறப்பான குடிபானத்தை கொடுத்தாலும் தண்ணி கொடுங்கள் என்று கேட்கிறாயே, அந்த தண்ணிக்கு என்னப்பா சிறப்பு இருக்கிறது? குடிபானத்தினுடைய உயர்ந்த ஒன்று தண்ணீர். அது இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அதற்காக வேண்டிதான் இந்த உலகத்தில் சண்டை. தண்ணீருக்காக வேண்டி பல நாடுகள் சண்டை போட்டுக் கொள்கின்றன. ஏன் நம்ம நாட்டிலே பார்க்கிறோம், தண்ணீருக்காக வேண்டி மாநிலங்களில் சண்டை போட்டுக் கொள்கிறார். நாமெல்லாம் எல்லாம் ஒரே சிந்தனை, ஒரே நாடு, ஒரே என்று சொல்லக்கூடியவர்கள் தண்ணீருக்காக வேண்டி கொடுக்க மாட்டோம் என்று சண்டை போடுகிறதை பார்க்கிறோம். அப்ப தண்ணீர் ரொம்ப முக்கியமானது. உலகத்துல நாளைக்கு ஒரு பெரிய உலகப் போர் வருவதாக இருந்தாலும் தண்ணீருக்காக வேண்டி வரும் என்கிற ஒரு குறிப்பையும் பார்க்க முடிகிறது. சரி, இந்த தண்ணீருக்காக வேண்டி சண்டை போடுகிறாயே, அது எல்லாத்துக்கும் சமமானது. அடுத்து சொல்றாங்க, தண்ணீருக்குன்னு ஒரு என்னங்க சிறப்பு இருக்கிறது? தண்ணீரை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். தண்ணீருக்கென்று ஒரு தனி நிறம் இல்லை. யாராவது தண்ணீருக்கு நிறம் சொல்ல முடியுமா? தண்ணீர் இன்ன கலர் சொல்ல முடியாது. தண்ணீருக்கென்று ஒரு சுவை கிடையாது. தண்ணீர் சுவை இல்லை. இளநீருக்கு சுவை உண்டு. அதே போன்று ஒவ்வொரு நீருக்கும் நாம் சுவை இருக்கிறது. தண்ணீருக்கென்று ஒரு சுவை இருக்கிறதா? இல்லை. அதே போன்று தண்ணீருக்கென்று ஒரு மனம் இருக்கிறதா? பன்னீருக்கு மனம் இருக்கிறது, தண்ணீருக்கென்று ஒரு மனம் இல்லை. அப்போ சுவை இல்லாத, நிறம் இல்லாத, மனம் இல்லாத ஒன்று பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அது இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. கொஞ்சம் சிந்தித்துப்பார். நீ அற்பமான ஒன்றுக்கு சண்டை போட்டு இருக்கிறாய், ஆனால் அது அவசியமான ஒன்றாகவே இருந்திருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது இது சாதாரணமாக நினைத்துக்கொள். அப்ப இது இரண்டாவது. மூன்றாவதாக மல்பூஸ், நீ அணியக்கூடிய ஆடை, அதற்காக வேண்டி சண்டை போட்டுக் கொள்கிறாய். இந்த ஆடையை பொறுத்தவரையில ஆடையில், துணியில் மிக உயர்ந்த துணி என்று எடுத்துக்கொண்டால் பட்டு. பட்டு எங்கிருந்து வருகிறது? பட்டுப்பூச்சியினுடைய கழிவு. பட்டுப்பூச்சியினுடைய கழிவுதான் உன்னுடைய உலகத்திலே உனக்கு சிறந்த ஆடை என்று நினைக்கிறாய். இந்த மல்பூசுக்காக வேண்டியே சண்டை போட்டுக் கொண்டாயே, துணி அற்பமானது. புரிந்துகொள். நீ எந்த 6 விஷயத்துக்கு சண்டை போடுகிறாயோ இந்த 6மே அற்பமானது. அதே போன்று மஷ்மூம் என்று சொல்கிறோமே, மிஸ்கு, வாசனை திரவியங்கள். வாசனை திரவியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மிக சிறந்த வாசனை திரவியங்கள் மிருகங்களினுடைய கழிவு பகுதியிலிருந்து எடுக்கப்படுகின்றன. ஒரு ஆய்வு சொல்கிறது, மிஸ்கு என்பது, கஸ்தூரி என்பது, நறுமணம் என்பது மிருகத்தினுடைய கழிவு பாதையிலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு வகையான கழிவுதான். அதுதான் நமக்கு சிறந்த நறுமணம் என்று சொல்கிறோம். என்ன ஒரு அற்பமான ஒரு விஷயமாக இருக்கு. நீ வாகனிக்கக்கூடிய வாகனம் என்று எடுத்துக்கொள்வோம், 5வது. அதில் என்ன சிறப்பு இருக்கிறது? குதிரை என்பது சிறந்த வாகனம். கடைசியில் ஒரு நாள் அந்த குதிரையை மனிதன் அறுத்து விடுகிறான். நீ பயணிக்கிற ஒட்டகம் என்று எடுத்துக்கொண்டால் அதையும் அந்த மனிதன் அறுத்து சமைத்து விடுகிறான். அந்த சிறந்ததாக அந்த வாகனம் கூட இல்லை.
இன்னைக்கு நம்முடைய அடிப்படையில சொன்ன நம்ம வைத்திருக்கிற வாகனம் கூட ஒரு நாளைக்கு அது விபத்துக்கு உள்ளாகி அழிந்து போய் விடுகிறது. இவ்வளவுதான். ஆறாவதாக மன்கூஹ், நிக்காஹ் செய்வதற்காக வேண்டி, பெண்ணுக்காக வேண்டி சண்டை பிடிக்கிறான், அல்லது அதுதான் உலகம் என்று ஆசைப்படுகிறான். ஒரு மங்கைக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிறான், ஈமானை கூட இழக்க தயாராக இருக்கிறான். அவனுக்கு ஈமான்லாம் பெருசு இல்லை, விரும்பிய மங்கையை திருமணம் செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. அதையும் கூட அவன் வித்தியாசமாக புரிந்தானா? இல்லை. அதுவும் கடைசியில திருமணத்தினுடைய நோக்கம் என்று பார்க்கிற பொழுது அவனுடைய சிற்றின்பமை தவிர எதுவும் இல்லை. இவ்வளவுதான் மொத்த உலகமும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அற்புதமாக தனது மாணவனுக்கு புரிய வைத்தார். இந்த 6 விஷயத்தை நினைத்துப்பார். இந்த உலகம் இந்த 6 விஷயத்தில் தான் இவ்வளவு பெரிய போராட்டங்களையும் இவ்வளவு பெரிய தியாகங்களையும் உழைக்கிறான், அல்லாஹ்வை மறந்து உழைக்கிறான், ஹராம் ஹலாலை பார்ப்பதில்லை, பணத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி எத்துணை தியாகங்களையும் செய்ய தயாராக இருக்கிறான். ஆனால் அத்துணை தியாகங்களும் இந்த 6க்குள் உள்ளடங்கி விடுகிறது. இவ்வளவுதான் மனிதனுடைய வாழ்க்கை. எனவே அல்லாஹ் சொல்கிறான், ஒமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா ஒமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா இல்லா லஹ்வுன் வ லஐபுன். இந்த உலகம் வெறுமன வீணும் விளையாட்டுமாக இருக்கிறது. வஇன்ன தாரல் ஆகிரா, மறுமை உலகம் இருக்கிறது, லஹில் ஹயவானு, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கையாக இருக்கிறது. அதற்காக வேண்டி பாடுபட வேண்டும் என்பதை இந்த செய்திகள், இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இதைத்தான் அல்லாஹ் உலகத்தை இப்படித்தான் அறிமுகப்படுத்துகிறான். சரி, இந்த அறிமுகத்தை ஏற்றுக்கொண்ட நபிகள் நாயகம் தங்களுடைய தோழர்களுக்கு எப்படி சொல்கிறார்கள் பாருங்க. இன்ன துனியா ஹுல்வத்துன் ஹலிரா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன துனியா ஹுல்வத்துன் ஹலிரா ஃப இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபக்கும் ஃபிஹா ஃபன்துரு கைஃப தஅமலூன். இந்த உலகம் என்பது இனிமையானது, கவர்ச்சிகரமானது. இந்த உலகம் என்பது இனிமையானது, கவர்ச்சிகரமானது. இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை பிரதிநிதிகளாக அனுப்பியிருக்கிறான். நம்ம எல்லாம் பிரதிநிதிகள். எப்படி தெரியுமா? நீங்க எப்படி செயல்படுறீங்க என்பதை பார்ப்பதற்கு அனுப்பியிருக்கிறான். இந்த நோக்கத்தோடு உலகத்தில் வாழுங்க. இதான் உயர்ந்த நோக்கம். இதற்குத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய இன்பங்களில் மூழ்கி போவதற்கு இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தை பொறுத்த மத்தால் குரூர் என்று அல்லாஹ் சொல்வதை போன்று இது ஏமாற்றும் வெறுமன ஒரு இன்பம் தான் தவிர வேறு எதுவும் இல்லை. அதற்கு அல்லாஹ் அனுப்பவில்லை. கைஃப தஅமலூன், நீங்க எப்படி செயல்படுறீங்க என்பதை பார்ப்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் உங்களை பிரதிநிதிகளாக அனுப்பியிருக்கிறான். ஃபத்தகுத் துனியா, ஃபத்தகுல்லான்னு சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதை போன்று ஃபத்தகுத் துனியா, இந்த உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். முதல்ல அதை பாடமாக படித்துக் கொள்ளுங்கள், உலகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஃபத்தகுத் துனியா, உலகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். இவ்வளவு அற்பமான உலகத்திற்காக எதை இழக்கப் போகிறாய்? உன்னுடைய ஈமானையா அல்லது வல் ஆகிரத்து கைரும் அபுகா என்று அல்லாஹ் சொல்கிறானே, நிரந்தரமான இன்பம் மறுமை வாழ்க்கை என்று சொல்கிறானே, அதை இழக்கப் போகிறாயா? இது அற்பமானது, மத்தாஉல் குரூர். எனவே இந்த உலகத்தை நீ தெளிவாக பயந்து கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பாடம் நடத்தினார். பெருமன ஊருக்கு உபதேசம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு மட்டும் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னதை சொல்லிட்டு போகையில் அவங்க வாழ்க்கையில் உலகத்தை எப்படி பாடமாக எடுத்துக்கொண்டார். அங்கேயும் உலகத்தை தான் குறிப்பிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஈச்சம்பாயில் படுத்து கிடக்கிறார். தூக்கத்தை விட்டு எழுங்கிறார். அவர்களுடைய மேனியில பார்க்கும் பொழுது வரிகளாக இருக்கிறது, பாயினுடைய வரிகள். அதை பார்த்து சஹாபாக்கள் அழுது விட்டார்கள். நீங்கள் எங்களுக்கு சொல்லி இருந்தா யார சொல்லலாம், உங்களுக்கு ஒரு மெத்தை வாங்கி தந்திருப்போம் அல்லது ஒரு விரிப்பு வாங்கி தந்திருப்போமே என்று கேட்கிற பொழுது துனியாவுடைய ஆசையை வைக்கிறாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? மாலி ஒளி துனியா. அங்கேயும் துனியாவத்தான் ஞாபகப்படுத்துறாங்க. மாலி ஒளி துனியா, மாலி ஒளி துனியா, மா அன ஃபி துனியா இல்லா கராகிபி இஸ்தரல்ல தஹ்த ஷஜரா ثم راح وتركها.
இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவை புரிந்தது. என்ன உலகம், எனக்கு என்ன இருக்கிறது இந்த உலகத்தில், எனக்கு என்ன இருக்கிறது இந்த உலகத்தில்? மெத்தை வாங்கி கொடுக்க போகிறீர்களா? எனக்கு என்ன இந்த உலகத்தில் இருக்க போகிறது? இந்த உலகத்தை நான் எப்படி புரிந்திருக்கிறேன் என்றால், நான் ஒரு வழிப்போக்கனை போன்று புரிந்திருக்கிறேன். நான் இந்த உலகத்தில் வாகனித்து போகிற ஒரு மனிதனை போன்று புரிகிறேன். தஹ்த ஷஜரா, ஒரு மரத்தடியில் நிழலுக்காக உட்கார்ந்து இருப்பவன் அந்த நிழல் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்தில் இருப்பான். கொஞ்ச நேரத்துல நிழல் போய்விடும், இவனும் சென்று விடுவான், அதை விட்டுட்டு போயிடுவான். அந்த நிழல் அவனுக்கு சொந்தமானதல்ல, அவன் வழிப்போக்கன், அவன் ஒரு பிரயாணி. எனவே இதுதான் மொத்த உலக வாழ்க்கையிலும் நான் இப்படித்தான் புரிந்திருக்கிறேன். பாருங்க, அந்த அல்லாஹ் உலகத்தை பற்றி பாடம் நடத்தியதை நபிகள் நாயகம் இந்த உலகத்தை எப்படி புரிந்து கொண்டார். அதனால தான் உலகத்திற்காக, உலக இன்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காக சண்டை சச்சரவுகள் அவர்கள்ட்ட இல்லை, போர்கள் இல்லை. எதற்கு? துனியாவை அடைய வேண்டும் என்பதற்காக இல்லை, பதவிக்காக வேண்டி சண்டை போட்டதல்ல, சொத்துக்காக சண்டை போட்டதல்ல, சகோதரனுக்கு கொடுக்காமல் சொத்துக்களை அபகரித்துக் கொள்வதற்காக வேண்டி கோர்ட்டுக்கு போகவில்லை, அங்கு உள்ள நீதிமன்றங்களை அணுகவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போராடியதெல்லாம் இந்த மார்க்கத்தை, இகாமத்து தீன், இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்கு போராடினார். என்ன உலகத்தை எப்படி புரிஞ்சாங்க? மாலி ஒளி துனியா, இந்த உலகத்தில் எனக்கு என்ன இருக்கிறது, இது என்ன உலகம், இதில் நான் ஒரு வழிப்போக்கனாகத்தான் பார்க்கிறேன் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை இப்படித்தான் புரிந்து கொண்டார். எனவே இப்படி நாம் புரிந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக அல்லாஹுடைய நேசம் நமக்கு, அல்லாஹுடைய விருப்பத்தின் பக்கம் நாம் சென்று விடுவோம், அல்லாஹும் நம்மை விரும்ப ஆரம்பித்து விடுவான். எனவே அருமையானவர்களை, இப்படிப்பட்ட அற்பமான உலகத்திற்காக வேண்டி நாம் இப்படிப்பட்ட சண்டை சச்சரவுகளிலிருந்து நம்மை பாதுகாத்து அல்லாஹ்வுக்காக வேண்டியே வாழக்கூடிய, ஆகிரத்தை நேசித்து வாழக்கூடிய நல்லவர்களாக மாறுவோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டத்தை நம்மை சேர்த்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ். அம்மா பஅத். فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சிறப்பான முறையில் இந்த உலகத்தை பற்றியான பாடங்களை நடத்தியிருக்கிறார். ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களோடு கடை வீதிக்கு செல்றாங்க. அங்கு பஜாருக்கு செல்கிற பொழுது அங்கு ஒரு ஆட்டுக்குட்டி செத்து கிடக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை கற்றுக் கொடுப்பதற்கு பாடமாக எடுத்துக்கொண்டார். அந்த தோழர்கள் சுற்றி நிற்க அந்த ஆட்டுக்குட்டியினுடைய காதை பிடித்து அப்படியே நின்று கேட்கிறாங்க, ஐயுக்கும் துஹிப்பு அன்னஹாதா, உங்களில் யாராவது இதை விரும்புகிறீர்களா? பிதிர்கம், கொஞ்சம் திருகத்தை கொடுத்து வாங்குவதற்கு யாராவது விருப்பப்படுறீங்களான்னு கேட்கிறாங்க. செத்து போன சிறிய நோஞ்சாங்குட்டி ஆட்டை தூக்கி கொண்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்படி கேட்கிற பொழுது அங்கிருந்த தோழர்கள் சொன்னாங்க, மா நுஹிப்பு அன்னஹு லனா பிஷைஇன் வமா நஸ்னஉ பிஹி கால துஹிப்புன அன்னஹு லகும். இதை யாரு நேசிப்பா, யார சொல்லலாம், அதுவும் இது செத்து போய் இருக்கிறது, இது உயிரோடு இருந்தாலும் கூட நாங்க நேசிக்க மாட்டோம். காது சிறுத்து போய் இருக்கிற ஆடு, அந்த ஆட்டுக்கு காது சின்னதா இருக்குது, அது ஒரு நல்ல ஆடு இல்லை. அப்போ உயிரா இருந்தாலே நாங்க இதை வாங்க விருப்பப்பட மாட்டோம். காது சிறுத்து போன ஆடு, அது செத்து போன ஆடு, அது நோஞ்சாங்குட்டியாக இருக்கிற ஆடு செத்து போயிருச்சு, அதை யாரு விரும்புவா, யார சொல்லலாம் என்று கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஃபவல்லாஹி லிதுனியா அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும் என்று சொன்னார். அதை வச்சு ஒரு பாடம் நடத்துறாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், இந்த உலகம், உலகத்தினுடைய மொத்த இன்பங்களும், என்னென்ன இன்பத்தினுடைய உச்சம் என்ன இருக்கிறதோ அதையும் சேர்த்து சொல்றாங்க. வல்லாஹி லிதுனியா அஹ்வனு அலல்லாஹ், நீங்க உலகத்தினுடைய உச்ச இன்பம்
அத்துணையும் சேர்த்தால் எதுவோ அதுதான் இந்த ஆட்டுக்குண்டான அந்த வெகுமதி. அப்படியானால் இதை விட அற்பமாக அல்லாஹ் இந்த உலகத்தை பார்த்திருக்கிறான். உலகத்தை அல்லாஹ் இதை விட, இந்த ஆட்டுக்குட்டியை விட அற்பமானதாகவே அல்லாஹ்விடத்தில் இந்த உலகம் இருக்கிறது என்று சொன்னார். அல்லாஹ்விடத்தில் இந்த உலகம், இந்த செத்து போன மிக சிறுத்து போயிருக்கிற இந்த ஆட்டுக்குட்டியினுடைய செவி இருக்கிறது, நோஞ்ச ஆட்டுக்குட்டிக்கு என்ன கீமத்தோ என்ன மரியாதையோ அதை விட அற்பம் இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில். உலகத்தினுடைய இன்பத்தின் உச்சமே உழவுதான். இப்படி சஹாபாக்கள் உலகத்தை புரிஞ்சா, அதை தெளிவாக புரிஞ்சிருக்கிற காரணத்தால் தான் அவர்கள்ட்ட போட்டி, பொறாம, தியாக உணர்வு குறைந்தும் அவர்கள் சளைத்தவர்களாக இல்லை. காரணம், இதை தெளிவாக புரிந்திருந்தார். எனவே நாம இந்த உலகத்தை மிக உன்னதமாக புரிந்திருக்கிறோம். உலகத்துல பல வருடங்கள் இருப்பதாக எண்ணிக்கொள்கிறோம். நமக்குத்தான் எல்லாம் என்கிற ஆரோக்கியத்தோடையும் திடகாத்திரத்தோடும் இருப்போம் என்கிற அந்த நம்பிக்கையே நம்மை நாசப்படுத்துகிறது, நரகத்துக்குரியவர்கள் ஆக்கிவிட. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து உலகத்தை தெளிவாக புரிந்து ஆகிரத்திற்காக இந்த உலகத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம். அல்லாஹ்விடத்தில் வெற்றி உள்ளவர்களாக மாறுவோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் சேர்த்தல்வானா. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன்.